ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு சில பல விஷயம்னால நம்மளால் வீடியோ போட முடியலை. இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். நம்ம நடிகர் தனுஷ் நடித்த ராயன் படம் பார்த்திங்கன்னா இப்போ தேட்டரில் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு. இந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ்னு பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ரெஸ்பான்ஸே வந்துக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாப்பில் பயங்கரமாக இருக்குது. கதையை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த படம் 3 நாளில் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அப்புறம் மற்ற நாடுகள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு 75 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 35 கோடி பார்த்திங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. தனுஷுக்கு இது ஒரு பெரிய ஓப்பனிங்காக இருந்திருக்கு. அந்த படம் தான் பார்த்திங்கன்னா இருக்க எல்லா படத்தையும் விட இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட் நம்ம தமிழ் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக நடிகர் சூர்யா, இவரோட கரியர்லேயே பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அது ஒரு 400 கோடி ரூபா அந்த படத்துக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க. நம்ம சிறுத்தை சிவா பார்த்திங்கன்னா இந்த படத்தை எடுத்து வந்துருக்காங்க. இந்த படம் 2 பாகமாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி முன்னதாகவே தெரிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிகர் சூர்யாவோட தம்பி கார்த்தி பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கு வில்லனாக அதாவது செகண்ட் பார்ட்டில் நடிக்க போகிறதா அந்த படக்குழு தெரிவிச்சுக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம கோட் படம் தான். இந்த படத்தில் 2 பாட்டு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பாட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகலை. இதனால் நம்ம வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா இந்த படத்தை 3வது பாட்டை ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் பண்ணியிருக்காரு. இந்த படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. இது விஜயோட கடைசி படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அவரே சொன்னால் தான் நமக்கு தெரிய வரும். அடுத்ததாக நம்ம தலைவரோட படம் தான். தலைவருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திங்கன்னா நெல்சன் அதுக்கு முந்தின படத்தை இயக்கியிருந்தார். இந்த படம் ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளான படம் அப்படின்னு சொல்லலாம். இதனால் இந்த படத்தை மறுபடியும் இயக்குனால அவரோட கெட்ட பேர்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார் நம்ம நெல்சனு. இந்த படத்தோட 2ஆம் பாகம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பார்த்திங்கன்னா நம்ம யோகி பாபு இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படத்தை மறுபடியும் எடுக்க போகிறதா நம்ம யோகி பாபுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இது மக்கள் மத்தியில் பேசப்படுற ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. அடுத்ததாக நம்ம ஜியான் விக்ரமோட தங்கலான் படம் தாங்க. இந்த படத்தை நம்ம ரஞ்சித் பார்த்திங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்டுடியோ குரீன் பார்த்திங்கன்னா இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் தங்க சுரங்கத்தில் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் வாழ்கிற பழங்குடி மக்களோட கதையை தான் படமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி படக்குழு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம ஆண்டவர் அப்படின்னு செல்லமாக அழைக்க போகிற நம்மளோட கமல்ஹாசன் தான். இவர் தங் லைஃப் அப்படின்ற படத்தில் நடிச்சுட்டு வந்துருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர்னு பார்த்திங்கன்னா மணிரத்னம். கமலும் மணிரத்னமும் சேர்ந்து பணியாற்றி பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த படத்தில் 2 பேருமே இணைஞ்சு பணியாற்றிட்டு வந்துருக்காங்க. இதுக்கு முந்தின ரிலீஸ் ஆன இந்தியன் 2 படம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கமலுக்கு போகலை. ஒரு மோசமான ரிவ்யூ பார்த்திங்கன்னா மக்களிடையே பெற்றுச்சு. இப்போ இந்த தங் லைஃப் படத்தில் நிறையா சினிமா பிரபலங்களும் நடிச்சுட்டு வந்துருக்காங்க. இந்த படத்தில் ஆடியோ ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் தேதி பார்த்திங்கன்னா குறிப்பிடலை. இந்த படத்தோட அப்டேட் கிடச்சி அப்படின்னா அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த படத்தில் அப்டேட் வந்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஆடியோ ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க படக்குழு. அடுத்ததாக நம்ம விஜய், இவர் நிறைய சொகுசு கார்களை வாங்கி வச்சுருக்காரு. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் பார்த்திங்கன்னா இவர் வச்சுருக்காரு. இந்த காருக்கு மேலே இப்போ ரீசெண்டாக கோர்ட்டில் கேஸ் போட்டு இதுக்கு அபராதமுமே பார்த்திங்கன்னா கட்டியிருக்காரு நம்ம விஜய். கார் என்னென்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் ஏற்றுமதி இறக்குமதி அதாவது காரை கொண்டு வந்தப்போ கரெக்டான வரியை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கட்டலை அப்படின்ற கேஸ் போட்டு இப்போ இந்த காருக்கு அபராதமே விஜய் கட்டியிருக்காரு. என்ன கேஸ் அப்படின்னா இவர் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணப்போ கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய கரெக்டான அமௌண்ட்டை கட்டாமல் ஏமாற்றிருக்காரு இப்போன்றதான் கேஸு. கோர்ட் சைட்லேருந்து
விஜய்க்கு 3,00,000 ரூபா பார்த்தீங்கன்னா அவதாரமாக போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து விஜய் இந்த காரை வைக்க போகிறதா தெரிவிச்சிருக்காரு. இந்த காருக்கு கோட் பண்ண விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு விலை கோட் பண்ணியிருக்காரு. இந்த காரில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு கீறல் கூட கார் மேலே கிடையாது. இந்த கார் மேலே இருக்க பிரச்சனைகளையுமே பார்த்தீங்கன்னா நாங்களே சால்வ் பண்ணி தந்துடுவோம். நாங்கள் கோட் பண்ண விலை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி விஜய் சார் சைட்லேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம டைரக்டர் சுதா கொங்காரா சூர்யாவோட சேர்ந்து மறுபடியும் இவரோட 2வது படத்தை பண்ண போகிறதாகவும், இந்த படத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா புறநானூறு அப்படின்னு இந்த படத்தோட டைட்டிலுமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சில பல காரணங்களால் பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து சூர்யா விலகிட்டார். இதனால் சுதா கொங்காரா பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம சிவகார்த்திகேயனோட சேர்ந்து படம் பண்ண போகிறதாகவும், இந்த படத்துலேருந்து சில அப்டேட்களை பார்த்திங்கன்னா நம்ம சுதா கொங்காரா கொடுத்துருக்குறாங்க. சிவகார்த்திகேயன் இப்போ முருகதாஸோட கூட்டணியில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை முடிச்சுட்டு அந்த படத்தில் ஜாயின் ஆவார் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 இந்த படத்தோட முதல் பாகம் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம். வசூல் ரீதியாகவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷன் இந்த படம் பண்ணுச்சு. இதை தொடர்ந்து இந்த படத்தோட 2ஆம் பாகமும் எடுக்க போகிறதா தெரிவிச்சிருந்தாங்க. இதிலிருந்து அவரோட ஃபஸ்ட் லுக் போஸ்டருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் திருநங்கை வேடத்தில் இருக்க மாதிரியான போஸ்டரும் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இதனால் இந்த படத்துக்கு பெரிய அளவு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினச்சி இந்த புஷ்பா 2 பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. இந்த படத்தோட லாஸ்ட் ஷெடியூலில் பார்த்திங்கன்னா இந்த படம் இருக்குதாமா. இந்த படம் டிசம்பர் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி படக்குழு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக அருள்நிதி நடித்து அஜய் ஞானவேல் தயாரித்து இயக்குன படம் தான் டிமாண்டி காலனி. இந்த படம் வந்த புதுசில் இந்த படத்தை நிறைய பேர் பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்க ஒரு ஏரியாவில் இருக்க ஒரு வீட்டை பற்றி எடுத்த படம் தான் இது. இதனால் இது ஒரு உண்மை சம்பவம் நடந்ததாகவும் இந்த கதையை தான் படமாக எடுத்ததாகவும் பார்த்திங்கன்னா பேசப்பட்டுச்சு. இந்த நிலைமையில் இந்த படத்தோட 2ஆம் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி படக்குழு தெரிஞ்சிருக்காங்க. இந்த படத்தை அஜய் ஞானவேல் தான் மறுபடியும் எடுக்கிறாரு. இந்த படத்தை தயாரித்தது அவர் தான். இந்த படம் வர்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி படக்குழுவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு UA சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா இந்த படம் எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு படத்தில் திகில் காட்சிகளை விட இந்த 2ஆம் பாகத்தில் அதிகமான திகில் காட்சிகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் படக்குழு தெரிவிச்சிருக்கிறாங்க.